ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஓகேங்களா, கிளம்பி எங்கே போகிறோம்? வேளாங்கண்ணி போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து நாங்கள் சென்னையிலேருந்து இப்போ வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறோம். ஸோ ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன வேண்டுதல் இருக்குது எங்களுக்கு. ஸோ அது நாங்கள் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நாங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தோம். எப்போ லாஸ்ட்டாக போயிருந்தோம்? போன வருஷம் போயிருந்து ஆயிருக்கும். போன வருஷம் கல்யாணம் ஆகி இதே மாசத்துல தான் போனோம். ஏய், ஃபெப்ல தான் போனோம். அதுக்கப்புறம் போவே இல்லை. நீங்க அப்படியே குத்துனா அதுக்கப்புறமா நாங்கள் ஆமாம் அதுக்கப்புறம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் போனோம். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து நம்ம கல்யாணம் ஆகி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம இங்கே இருந்தோம் இல்லை. ஆமாம் போனோம். ஸோ அங்கேருந்து ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு டைம் போனோம். அப்போ நான் 2 பேரும் ஒன்றா போனோம் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி போனோம். ஃபேமிலி கூட ஒரு வாட்டி போனோம். நாங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம். ரொம்ப நாள் மாசங்கள் ஆயிடுச்சு. சரி, 4 months 3 months ஆயிருக்கும். போனோம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ 2 பேருக்குமே ஹெல்த் வந்து கொஞ்சம் சரியில்லை. ப்ளஸ் வந்து நிறைய பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தீக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் மாதம் போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு பாசிட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் மாதா கிட்ட போய் வேணும்னா அது நம்மளுக்கு ஒரு பிலீஃப், அது ஒரு பாசிட்டிவிட்டி. ஓகே, எங்கள் கஷ்டத்தை போய் நாங்கள் மாதா கிட்ட போய் பேசுகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 5 hours தான். ஆனால் பெங்களூர்னு போனால் 9 hours. சரி, இன்னும் 2 days லீவ் இருக்குது எனக்கு. இப்போ வீக் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே, ஒரு நாள் தான் நினைக்கிறேன் போகுது. ஒரு நாளாக 1 night தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம டாடிக்கு ஃபோன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா சொல்லும் ப்ரோம்பேட் வந்து ப்ரோம்பேட்ல இருந்தா வருவோம். நீங்க மாதா கோயிலுக்கு அப்படி போவீங்க. ஆமா, இப்படி இந்த சைடு வழியா போறோம். எதுவும் பார்க்க முடியாது. அதுதான் யோசிச்சேன். மணி ஆகுது 1:45 ஆகுதா? ஒரு நாள் வரதுக்கு 1:30 ஆயிடும். ஐயோ, மாதா கோயிலுக்கு தானே போயிட்டு வாங்க. சரி ஓகே டாடி, அப்ப பாய் பாய். ஒரு நிமிஷம் இரு. ஆமாம் மாமா, சார் போயிட்டு வந்துடலான்ட்டுன்னு மனுஷன் தான் அங்கேயே போனோம். நேற்று போயிட்டு வந்தோம், பசன் நகர் சர்ச் போனோம். சரி ஓகே, இல்லை இன்னைக்கோ 2 நாள் லீவ் இருக்குது இல்லைங்களா. சரி அப்படியே போயிடலாம் ஊருக்கு அப்படின்னு. சரி மாமா, ஓகே மாமா, வந்துடுறோம். ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கு வந்துட போகிறோம். ஓகே மாமா, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மாமா. கேட்டேன்னு சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. ஹலோ அத்தை, போயிட்டு வரோம் அத்தை. அதான் வேளாங்கண்ணிக்கு போயிருந்துறோம். போயிட்டு வந்தோம். ஓகே அத்தை, பாய் அத்தை. மோனா கிட்ட. ஹலோ, சரிம்மா. சரி, வேளாங்கண்ணி தான் போகிறோம். போயிட்டு பண்ணுறேன். ஓகே பாய் பாய். நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க, வழியே வேற, நம்ம போற வழி வேற. நான் அதான் சரி நடுவுல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா வழியே வேற. இல்லை எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் தான் எல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்க போகுது. ஸோ வந்து இப்போ சர்ச்சுக்காக போகிறதுனால டாடி வந்து சரி போங்க போயிட்டு வாங்க, மாதாட்ட போகும்போது நம்ம வந்து ஒன்றும் இது பண்ணக்கூடாது, போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிளம்புறோம். ஓகே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அமுல் பேபியை பாருங்க. இந்த அமுல் பேபிக்கு 1000 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து டெய்லி வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கு. தண்ணி வேணும், தண்ணி குடிச்சினே இருக்கணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. அது உங்கள் ஊரில் இருக்கிற வெயிலுக்கு டீஹைட்ரேட் ஆகினா இருக்கும். ஸோ தண்ணி குடிச்சு நம்ம வந்து உடம்பு வந்து. நான் ஒரு பாட்டில் வாங்கினேன் அப்படின்னா இதெல்லாம் கேட்காதீங்க. சாப்பிட்டா கூட ஒரு மனுஷியா இருந்தா தண்ணி குடிக்கணும். ஒரு வருஷம் ஆனா கூட சரி, ஒரு மாசம் ஆனா கூட சரி, தண்ணியே குடிக்க மாட்டேங்குது. அதுக்காக தோணும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தண்ணி குடிக்கும். இல்ல தண்ணியே குடிக்கல. எப்படா இதெல்லாம் வாழுதுன்னு யோசிப்பேன் நான். நீங்களே சொல்லுங்க, யாருன்னா தண்ணி குடிக்காம வாழ்வீங்களா? நான் வாழ்றேனே. சரி, டேக் மீ as example. அதுதான் சொல்றேன். சாப்பிட்ட பிறகு எல்லாரும் தண்ணி குடிச்சே குடிப்பாங்க. இது தண்ணியோ குடிக்கிறது இல்ல. தண்ணின்றது விஷயமே போடல. இது ஏலியனா? சீரியஸா நான் பாக்க, இது ஏலியனா? தண்ணி குடிக்கிறது மறந்துடுறேன் நான் என்ன பண்ணேன். எல்லாம் காலைல சாப்பிட மறந்துட்டியா? இது போறதுக்கு மறந்துட்டியா? எப்படி நீ தண்ணி வந்து இது பண்ணுவ? இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான். நீங்களே சொல்லுங்க. எனக்கு செல்ஃப் ஹைட்ரேஷன் ஆகுது, நான் என்ன பண்ணுவேன்? செல்ஃப் ஹைட்ரேஷன் ஆகுதுன்னா நீ ஏலியன். சீரியஸா நீ மனசியே இல்ல. நீ தாண்டி ஏலியன். நீங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எத்தனை வாட்டர். ஆமா, தண்ணி வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி எவ்வளவு குடிக்கிறோமோ நல்லது உடம்புக்கு. அதுவும் கார் ஹீட் வேற ஓட்ட. அதுவும் என்னோட ஹேண்ட் பேக் பவுச். அது உங்களுக்கு வாட்டர் பாட்டில் தூக்குற பேக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போது சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். நான் இன்னைக்கு கர்ட் ரைஸ், அவரு ஃபுல் மீல்ஸ். அவனா மீல்ஸ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. நானும் எடுத்துக்குவேன். எக்ஸ்ட்ரா ரைஸ் கூட சொல்லி உள்ள வந்தோடனே எனக்கு மீல் ஸ்மெல் அடிச்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு மீல்ஸ் தள்ளி விட்டேன். சரி ஓகே, எடுத்துக்கோ. கீ வேணா கேட்டுக்கோங்க. இருக்குமா? ஓ ஏன் தள்ளி. ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். சரி நாங்கள் வந்த டைமில் வந்து இப்போ கோயில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரூம்க்குலாம் போகல, ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துட்டு மாதா பார்த்துட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 9 மணிக்கு வந்து ரீச் ஆகணும் கரெக்டாக. ஓ செலிப்ரேஷன்ஸ் 6 மணிக்கு அதான் தெரியலையே. ஒருவேளை நம்ம வந்து வேளாங்கண்ணியில் கால் வச்சிட்டோன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் ஆனான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6 மணி நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கு எங்களுக்கு. இப்போ வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்து உழுதுச்சா, ஐயா மோனா மேலே பீ உழுதுச்சா. பிளெஸ்ஸிங்ஸ்ப்பா அது. ஆமாம் பிளெஸ்ஸிங்ஸ் அது. டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா 9 மணிக்கெல்லாம் சர்ச் க்ளோஸ் பண்ணிடுறாங்களா. ஆனால் உள்ளே போய் மாதா பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து இப்போல்லாம் வீடியோ எடுக்கிற விட அலோவ் பண்ணுறது இல்லையா. கல்வீட்டில் இருப்பா கார்கிட்ட போயிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மோனா கையில் காக்காயா நான் தெரியல. வவாலாயா ஏமால இருந்தால் உழுதுச்சா பாரு. என்ன பண்ணுற, நூசன்ஸ் பண்ணுற. நாளைக்கு டைட்டில் அதுதான், வேளாங்கண்ணியில் மோனா ஆயை இலையால் எடுக்கப்பட்டார். போயிடும்பா வாப்பா, ரூமுக்கு போய் தொச்சாயிடுச்சு. ஐய நல்லா காஞ்சி போட்டுக்குது, காலைல சாப்பிட்ட மசாலா வடை போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்கள் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் வேறு ரூம் சூஸ் பண்ணோம். ஓகேங்களா, எப்போவுமே நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறது வந்து ஆல்ரெடி அங்கே என்னவோ பண்ணிக்குது. என்னோட நான் ஓனர் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் பேரில் ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே, கிளின்டன் என்னன்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ இந்த டைம் வந்து கிளின்டன் இன்னில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே தான் செக்இன் ஆகிக்கிறோம். இங்கே வந்துக்கிறியா? ஓகே ஓகே. ஸோ இதுக்கு ஆப்போசிட் தான் நாங்கள் எப்பவுமே தங்கி இந்த சி கேட்டுன்னு ஒரு ஹோட்டல் இருக்கோம். இந்த வாட்டி கிளின்டன் என்னன்னு ரூம் பார்க்கணுன்னா நீங்கள் ரூம் வந்து வேற லெவலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நல்லா இருக்கு கபோர்டு. நானும் ஒன்றும் வாஷ்ரூம் பார்க்கல, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓ வாவ், நைஸ், நல்லா தான் இருக்குது. அப்புறமா இது சோஃபா, ஒரு டேபிள், பெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஜென்ரலாக என்ன சொல்கிறோன்னா, இது வந்து ஆஃப் சீசன் வந்ததுனால நம்மளுக்கு நல்லா பட்ஜெட்டில் கிடச்சிச்சு இந்த ரூமு. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்க போகிறோம். மிட்டாயி சூப்பர். ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், சும்மா சாப்பிடக்கூடாது. எங்கேயோ போட்டுக்கிறாங்க. சாக்லேட்டு 75 பிஸ்கெட் 30. ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கிறா, மினி ஃப்ரிட்ஜு. ஓ பரவாயில்லையே, எந்த இதுல நான் பார்த்தது இல்லையே இதெல்லாம். பரவாயில்ல, ஆமாம் பாருங்களேன், ஃப்ரிட்ஜ் மினி ஃப்ரிட்ஜில் ஸ்ப்ரைட்டு கோக்கு டைரி மில்க். ஓ சூப்பர் சூப்பர். அது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே காலி ஆகிடும். சரி வை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரூம் சூப்பராக இருக்குது. இது வந்து பட்ஜெட்டில் கிடச்சிச்சு எங்களுக்கு ஆஃப் சீசன்னால. வேறு டைமில் வந்தீங்கன்னா தலை கூட எடுக்க முடியாது, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். 5000 ரூபாய் சொல்லுவாங்க ஆஃப் சீசன். நானே இந்த மேக் மை ட்ரிப்ல எனக்கு ஆஃபர் இருந்துச்சுன்னு போட்டேன். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுட்டு வந்திருக்கு. நம்மளுக்கு டின்னர் வந்து நம்ம ஹோட்டல்லே நாங்கள் வந்து சொல்லி வச்சுருந்தோம். பார்த்தீங்களா, கிங்ஃபிஷ்ஷு இது. ஓகே, செட்டிநாட் சிக்கனு, அப்புறம் ட்ராகன் சிக்கன், இது மோனா பிடிச்ச டிஷ்ஷு. அப்புறமா 2 ரொட்டி, நார்மல் சப்பாத்தி. அது ஐயோ இதுதான் ரொட்டி ஃப்ரெண்ட்ஸ், இது ரொட்டி. இது குல்ச்சான்னு சொல்லி கொடுத்துக்குறாங்க. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நைட் டின்னர். இது சாப்பிட போகிறேன், எனக்கு பஸ் எடுக்குது. மோனா குளிக்க போயிட்டுக்குது, வந்தோன்னா வேட்டையாடுவோம் 2 பேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்த வேலை வந்து வந்தோன்னா நாங்கள் மாதாக்கிட்ட போயிட்டு ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கின்னு வந்துட்டோம். ஸோ நாளைக்கு தான் மெயினாக நான் போயிட்டு எங்களோட ப்ரேயர்ஸு வேண்டுதல் அதெல்லாம் நாங்கள் நாளைக்கு முடிச்சிடுவோம். ஸோ இது ஒரே ஒரு நைட் தான் ஸ்டே. நாளைக்கு கிளம்பிடுவோம், பேக் டு பெங்களூர் போயிடுவோம். திருப்பி அடுத்த வாரம் வந்து நாங்கள் திருப்பி வந்து தான் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு. ஓகேங்களா, நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு சில என்ன வேண்டுதல்னா அது கொஞ்சம் பர்சனலாக எங்களுக்கு தெரிய வரும். அப்புறமா போக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் என்ன பிரச்சனைகள்
என்னத்தினால சர்ச்சுக்கு வந்தோம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். மோனா ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ப்ரெக்னெண்ட் ஆனால் ட்ராவல் பண்ணவே முடியாது. அதுல நீங்க கண்டுபிடிச்சிடணும். ஓ அப்போ ப்ரெக்னெண்டா இல்லை. விஷயம் ஆமா. ஸோ இது வேற ஒரு சென்னைக்கு விஷயம். வந்துட்டு போறாங்க. இப்போ சடனா வந்து வேளாங்கண்ணிக்கு வராங்க. என்ன விஷயம் வேற ஏதோ இருக்கு ஒரு விஷயம். அது வந்து நாங்க சொல்லுவோம். அதுக்கான நேரம் வரும். அது வந்து பார்ப்போம் எப்படி அமையுது அப்படின்னு. மாதாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது தான் வந்துக்கிறோம். ஒரு விஷயம் வந்து நடந்துக்குது, அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.